incremental by value of previous property. முன்னாடி ப்ராப்பர்ட்டியில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ தான் அடுத்தடுத்து எடுத்துக்கணும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈனம் தவிர இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் டைப் ஸ்கிரிப்ட்ல எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தோம். ஓகே ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எனினா என்ன, அந்த டைப் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். சென்டிங்கிற டைப் என்ன பண்ணும், இட் கேன் அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் டைப். ஓகே என்ன டேட்டா டைப்ஸ் என்ன பண்ணிக்கணும், அது அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இது போக டைப் ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, we can create our own custom types also. நீங்களே ஒரு டைப் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல கிரியேட் கூட பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு டைப்பை கிரியேட் பண்ணிட்டு அந்த டைப்பை நீங்க ஏதாவது வேரியபிள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன டைப்பை சொல்லியிருந்தீங்களோ அந்த டைப் மட்டும்தான் அது இந்த வேரியபிள் என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும். எப்படி நீங்க வேரியபிள் நேம் கோலன் ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது என்ன மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது, ஸ்ட்ரிங் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. நீங்க வேரியபிள் நேம் கோலன் நம்பர் சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்பர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி நீங்க உங்களோட ஓன் வேல்யூஸை வச்சு கூட ஒரு டைப் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஸோ பாருங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நியூ அவர் ஃபைல் கஸ்டம் டைப்ஸ் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ எப்படி ஒரு கஸ்டம் டைப் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த கீவேர்ட் இஸ் டைப். ஒரு கீவேர்ட் ஒரு டைப் கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம், டைப் அப்படிங்கிற கீவேர்ட் ஃபாலோட் பை என்ன டைப் நேமோ அந்த டைப் நேம் சொல்லிக்கும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த யூஆர்எல் அப்படிங்கிற இந்த டைப் என்ன மாதிரியான வேல்யூஸை அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம், நம்ம சொல்ல போகிறோம். ஓகே நான் நினைக்கிறேன் இது வந்து எய்தர் google.com அக்செப்ட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு யூனியன் மெத்தட் போட்டு இது ஒரு yahoo.com அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இப்போ டைப் யூஆர்எல் அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ மட்டும் தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம், google.com ஆர் yahoo.com. இப்போ இந்த யூஆர்எல் அப்படிங்கிற டைப்பை எடுத்துட்டு போயிட்டு யாராவது ஏதாவது வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ தான் அது என்ன பண்ண போகுது, எடுத்துக்கிற போகுது. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இந்த இடத்துல போயிட்டு வேர் வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கோலன். இப்போ நான் ஸ்ட்ரிங்கோ நம்பரை கொடுக்க போறது இல்லை, நம்ம கிரியேட் பண்ண நம்மளோட ஓன் டைப் என்ன பண்ண போறோம், நம்ம அசைன் பண்ண போறோம். டைப் நேம் என்ன, யூஆர்எல். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெப்சைட் அப்படிங்கிறது இந்த யூஆர்எல் ஈக்குவலண்டான ஒரு வேல்யூ மட்டும்தான் என்ன பண்ண போகுது, அக்செப்ட் பண்ண போகுது. ஓகே அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெப்சைட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஓப்பன் பண்ணாலே அது ரெண்டே வழி தான் காமிக்குது, என்ன google.com இல்லை yahoo.com. ஸோ நான் அந்த இடத்துல போயிட்டு google.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சப்போஸ் நான் உள்ளுக்குள்ள போயிட்டு drive.google.com அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா என்ன காமிச்சிச்சு, அது எரர் காமிச்சிச்சு. ஏன்னா அந்த யூஆர்எல் நான் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கேன், google.com இல்லை yahoo.com தான் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு வேல்யூஸ்ல ஏதோ ஒரு வேல்யூ தான் என்னால் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஓகே பட் இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நீங்க ஒரு மல்டிபிள் டைப்ஸை கூட ஒரு கஸ்டம் டைப் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல டைப் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு டைப் நான் கிரியேட் பண்றேன் ஈக்குவல் டு அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன கீஸ் இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஐடி, நேம், ஏஜ்ங்கிற கீ இருக்கணும். ஐடியோட வேல்யூ நம்பர், நேமோட வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கணும், ஏஜோட வேல்யூ நம்பரா இருக்கணும். இப்போ வாட் இஸ் அவர் டைப் நேம், டீடைல்ஸ். இப்போ இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு நான் ஏதாவது வேரியபிள் கூட அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு ஈக்குவலண்டான ஒரு டேட்டாவை தான் அது என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். இதோட கம்மியோ இதோட அதிகமாகவோ என்ன பண்ணக்கூடாது, அது அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஓகே இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் பாருங்க. ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு நான் ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஜாப் போர்ட்டல் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒரு டெவலப்பர் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இதெல்லாம் இருக்கணும், இந்தந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுது. பட் அதுக்கு இன்பில்ட்டா ஏதாவது டைப் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை, நம்ம தான் என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் நான் கிரியேட் பண்றேன். ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னா அவருக்கு இந்தந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன், நான் கிரியேட் பண்றேன். இது நீங்களா கிரியேட் பண்றது தான். நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். நீங்க ஒரு அரைவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைப் எப்படி இருக்க போகுது, அரைவா தான் இருக்க போகுது. ஓகே அப்போ ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு என்ன இருக்கணும், அவரோட நேம் இருக்கணும். ஸோ அது எதில் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வாங்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எதில் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா
நம்பர்ல வாங்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்கில் செட்ஸ். ஓகே, ஸோ அதை நான் எதில் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஒரு ஸ்ட்ரிங் அரேல வாங்க போறேன். ஸ்கில் செட்ஸ்ங்கிறது ஒன்று தான் இருக்காது, எக்கச்சக்கம் இருக்கும். அது எல்லாத்தையும் இதில் வாங்க போறோம், ஒரு அரேல வாங்க போறோம். அவ்வளவுதான். இப்போ ப்ரோக்ராமர் அப்படிங்கிற ஒரு டைப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டைப் எந்த மாதிரியான ஒரு டேட்டாவை தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா இட் ஷுட் அக்செப்ட் an ஆப்ஜெக்ட் வித் ஸ்பெசிஃபிக் கீஸ். இந்த கீஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு வேர் டெவலப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த டெவலப்பருக்கு கண்டிப்பா இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா நான் எந்த டைப் அசைன் பண்ணிடுவேன், ப்ரோக்ராமர் அப்படிங்கிற டைப். இப்போ இந்த டெவலப்பர் அப்படிங்கிறதுல போயிட்டு நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு நேம் அப்படிங்கிற கீழே என்ன வேல்யூ தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்கு தான் இருக்கணும். ஓகே, கமா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கீழே ஸ்ட்ரிங்கே தான் இருக்கணுமே தவிர நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன போட்டுறக்கூடாது, நம்பரை போட்டுறக்கூடாது. நம்பர் போட்டு சாரி நம்பர் தான் இருக்கணுமே தவிர என்ன இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிங்கே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரிங்கே கொடுத்தோன்னே பாருங்க எரர் காமிச்சிச்சு. என்ன சொல்லியிருக்கணும்ல, எக்ஸ்பீரியன்ஸுங்க எப்படி தான் இருக்கணும், நம்பராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜஸ்ட் நான் நம்பர் தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ 15 சொல்லி கொடுத்துருவேன். இப்போ வரைக்கும் பாருங்க நமக்கு எரர் தான் கிடைச்சிட்டு. என்ன எரர், நீங்க டிஃபைன் பண்ணும்போது ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கீயை வந்து கொடுத்துருக்கீங்க. பட் அசைன் பண்ணும்போது என்ன பண்ணல, ஸ்கில்ஸ்னு ஒரு கீயை நீங்க அசைன் பண்ணவே இல்லை. அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்து அது ஒரு அரேயா வச்சுட்டு ஜேஎஸ் கமா டிஎஸ் கமா ஆங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும், ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஆங்குலர்லையும் கஸ்டம் டைப்ஸ் வந்து நம்மளுக்கு இன்பில்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, கஸ்டம் டைப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்போ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா யூஆர்எல் இருக்கணும், அதுக்கு இது இருக்கணும், இது இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செட் உண்டு. அப்போ அந்த செட்டை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லினா ஒரு கஸ்டம் டைப்பாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க எங்கேயாவது கஸ்டம் டைப் கிரியேட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓனா என்ன பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, சப்போஸ் இதில் போயிட்டு நான் புதுசாக இன்னொரு வேல்யூ ஆட் பண்ண நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ண நினைக்கிறேன். என்ன காமிச்சிச்சு, எரர். என்ன எரர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அட்ரஸ்ங்கிற கீ இந்த டைப்லேயே கிடையாது. அப்போ இருக்கிறதா உங்களால் என்ன பண்ண முடியும், எக்ஸாக்டா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மேண்ட்ரியா எனக்கு இருக்கணும், நான் யூசர்ட் இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான டைப் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே எங்க அசைன் பண்ணோம், எதுல அசைன் பண்ணி பார்த்தோம், ஒரு வேரியபிள்ல. ஓகே, இப்போ நம்ம அசைன் பண்ண போற டைப்ஸ் வந்து எதுல இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போறோம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்ல, எனக்கு இதுதான் ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் எனக்கு நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் நீங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்ன பண்ண போறோம், நம்ம சொல்ல போறோம். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப்ஸ் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆர்டிஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இதில் போயிட்டு டூ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் 2 ஆர்குமெண்டோட கால் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. num1 கோலன் நம்பர். ஓகேவா, பேராமீட்டர் num1ஓட டைப் என்னவா இருக்க போகுது, நம்பரா இருக்க போகுது. அண்ட் num2 கோலன் நம்பர், அதுவும் என்னது, நம்பர் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட கோல் என்ன, ஜஸ்ட் ஆடிங் தீஸ் 2 நம்பர்ஸ். அப்படியே ஆட் பண்ணி என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் பண்ணி விட்டுறணும். ஸோ தட் நான் இந்த இடத்துல வந்துட்டு ரிட்டர்ன் num1 பிளஸ் என்ன கொடுத்துடலாம், num2. ஓகேவா, நம்ம நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க அடிஷன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் num1 நம்பர் ஆஃப் num2 சொல்லி கொடுத்துருப்போம். பட் இங்க கொடுக்கணுமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா வேண்டாம். ஏன் வேண்டாம், ஏன்னா மேலே என்ன சொல்லிட்டீங்க, டைப் வந்து நம்பரா இருந்தா மட்டும் தான் இதை அக்செப்ட் பண்ணும், ஸ்ட்ரிங்கா இருந்தா உள்ளே வராது. கரெக்டா, நீங்க இந்த இடத்துல நம்பருக்கு பதிலாக ஸ்ட்ரிங்கே பாஸ் பண்ணீங்கன்னா அந்த கோடே என்ன ஆகாது, உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ப எனக்கு எப்போ இந்த பிளாக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இஃப் திஸ் 2 parameters ஆர் நம்பர்ஸ், நம்பரா இருந்தா மட்டும் தான் எனக்கு உள்ளே வரும். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் இதை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால கன்சோல் டாட் லாக் போட்டு அதுக்குள்ளதான் நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஏன் லாக்குள்ள கால் பண்றேன்னு சொல்லி புரியுதா, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு வேல்யூ என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ரிட்டர்ன் பண்றதை வாங்கி தான் நான் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக தான் கன்சோல் லாகுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்றேன், கால் பண்றேன். ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு 2,3 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இப்போ
5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கணும். ஓகே, ஸோ நான் இதுலேயே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ts-note என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கு ஆக்சுவலி, அது என்ன ரிட்டர்ன் பண்ணுது நம்மளுக்கு? ஒரு நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம டைப் ஸ்கிரிப்ட்லேயே முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். நீங்க டைப் எதுவுமே சொல்லலை அப்படின்னா கூட அது என்ன டைப் ரிசீவ் பண்ணிச்சோ அந்த டைப் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கணும், அசைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி தானே ஒரு வேரியபிள்ல நீங்க ஸ்ட்ரிங்னு சொல்லாமையே ஈக்குவல் டு கொடுத்து ஹாய்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் என்ன டைப் எடுத்துக்கிடும், ஸ்ட்ரிங் சொல்லி எடுத்துக்கிடும். அப்ப இந்த ஃபங்க்ஷனும் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது? ஒரு நம்பர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப இது என்ன எடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர் அப்படிங்கிற ஒரு டைப் அதுவே அட்டன் பண்ணியிருக்கும், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருக்கும். எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் மேல என்ன பண்ணுங்க, மவுஸை ஓவர் பண்ணுங்க. ஓகே, இங்க தெரியுதா? சரிதா? ஸோ இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் நம்ம என்ன பண்ண போறோம், செட் பண்ண போறோம். இங்க எதுவுமே நம்ம செட் பண்ணல அப்படிங்கிறதுனால அது என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சோ அந்த டைப் அதுவே என்ன பண்ணிச்சு, எடுத்துக்கிச்சு. சப்போஸ் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் தான், எனக்கு டெஃபினட்டா இதோட அவுட்புட் எதுதான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பக்கத்துல வந்துட்டு உங்க ஃபங்க்ஷனோட பேரந்திஸ் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன கொடுத்துக்கோங்க, இந்த இடத்துல நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ இது நம்பரை தான் ரிட்டர்ன் பண்ணணும், நம்பரை தவிர எந்த டைப்புமே என்ன பண்ண முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது. நான் போயிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே டபுள் கோட்ஸ்குள்ள போட்டோன்னு வச்சுக்கோங்க. பாருங்க எரர் காமிச்சிச்சு. என்ன எரர்னு சொல்லிட்டு மவுஸ் ஓவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதே சொல்லுது பாருங்க, டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு என்னால் இதில் அசைன் பண்ண முடியல, நம்பர்ல அசைன் பண்ண முடியல. ஓகே, இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க. ஓகே, சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேலிடா நம்பரா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி நம்பர்ல வரும். சப்போஸ் இன்வாலிடான பேராமீட்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் நான் அனுப்ப போறேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்க சான்சஸ் இருக்கு, நம்பராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், யூனியன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்படிதானே? அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு நம்பர் பைப் ஃபாலோட் பை ஸ்ட்ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி யூனியன் மெத்தட் தான் என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்னன்னாலும் அக்செப்ட் பண்ணலாம்னு வச்சிங்கன்னா என்ன கொடுத்துக்கோங்க, எனிங்கிறது கொடுத்துக்கோங்க. பட் எனிங்கிறத யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா கம்மி பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிடுறோம். பட் நான் நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணக்கூடாது, எந்த வேல்யூமே இது ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ள இருந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸிகியூஷன் மட்டும்தான் அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன டைப் செட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒரு டூ கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ கன்சோல் டாட் ஆக்ல போயிட்டு வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுதா? எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. நீங்க வந்து அப்படியே எழுதி வச்சிட்டீங்க, ஓகே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நாளைக்கு இதே கூட உங்களோட ஃப்ரெண்டு இல்லை வேற ஏதோ டெவலப்பர் வந்து ஓப்பன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நினைக்கிறாரு நான் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எனக்கு ஒரு வேல்யூ தேவைப்படுது, நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, பட் அவர் கூட இங்க ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறது அவருக்கு நம்ம சொல்லணும்ல. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் should not return anything அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு கோலன் வச்சுக்கணும். கோலன் வச்சுட்டு the type is called void. டைப் நேம் என்ன, void. void அப்படின்னா returns nothing. ஃபங்க்ஷன் என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டெவலப்பர் வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலும் அவரால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா எந்த ரிட்டர்ன் வேல்யூமே என்ன பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, உள்ளுக்குள்ள எதையுமே ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்க உள்ளுக்குள்ள இருந்து ஏதாவது ரிட்டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் எரர். ஓகே, என்ன பாருங்க, நான் அந்த கன்சோலை பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள போயிட்டு சம்திங் ஏதோ ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்றேன். என்ன காமிச்சிச்சு அது, எரர். நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது எரர் காமிச்சு. ஏன்னா நம்ம என்ன டைப் செட் பண்ணியிருக்கோம், void. ஸோ void அப்படிங்கிறது nothing, ரிட்டர்ன் nothing. ஓகே, ஸோ பாருங்க நான் ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நம்பர் எடுத்து கொடுக்குறேன். இப்போ கூட என்ன நமக்கு எரர் தான். அப்போ void அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணக்கூடாது, எதையுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ என்ன மாதிரியான சினாரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஆங்குலர்ல காம்பனன்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. ஒரு காம்பனன்ட் கிரியேட் ஆனதுலேருந்து டெஸ்ட்ராயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைஃப் சைக்கிள் ஃபேஸஸை தாண்டி வரும். அந்த லைஃப் சைக்கிள் ஃபேஸஸ்லாம் நீங்க ஏதாவது சம் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாமே தவிர அந்த லைஃப் சைக்கிள் ஃபேஸஸ் வந்து எதையுமே திரும்ப வாங்கிக்கிட முடியாது. அந்த மெத்தட்ஸ் எல்லாமே எதையுமே என்ன பண்ண முடியாது, அதால திரும்ப கொடுக்க முடியாது. அப்போ அந்த லைஃப் சைக்கிள் ஃபேஸஸ்
பக்கத்துல எல்லாமே என்ன இருக்கும் உங்களுக்கு வாய்ட் அப்படின்னு தான் இருக்கும். மீனிங் என்ன அப்படின்னா இதுல நீங்க கூட என்ன பண்ணிடக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது. அது இதோட கான்செப்ட் கிடையாது. இது வந்து அந்தந்த ஃபேஸை தாண்டி போகும்போது அந்தந்த லைஃப் சைக்கிள் ஃபேஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் எக்ஸிகியூஷனுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக அவங்களே என்ன கொடுத்துருப்பாங்க, வாய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப எங்கேயா நீங்க ஃபங்க்ஷனை பக்கத்துல வாய்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் என்ன, the function should not return anything. ஃபங்க்ஷன் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல ப்ராப்பரா யூஸ் பண்றது. ஓகே, பேராமீட்டர்ஸை எப்படி இந்த இடத்துல ப்ராப்பரா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த பக்கம் போயிட்டு சும்மா fn.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ அதுல ஃபங்க்ஷன் டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு லாக் console.log of test அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது நான் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். பட் இங்க ரிசீவ் பண்ணும்போது நான் 3 பேராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்றேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுமா ஆகாதா? guys ஆன்லைன்ல ஆன்சர் ப்ளீஸ். ஆன்சர் பண்ணுங்க, கால் ஆகுமா ஆகாதா? கால் ஆகும். ஓகே, அதர்ஸ். ஆகாது சார். ஆகாது. ஓகே சூர்யா, ஜாவாஸ்கிரிப்ட் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கவே கூடாது. ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்துட்டே கூடாது. ஆகுமா ஆகாதா? ஆகாது. 3 பாராமீட்டர் பாஸ் பண்ணு. சொல்லுங்க சீக்கிரம், நீங்கலாம் ஆகுமா ஆகாதா? மேடம் நீங்க ஆகும். ஓகே, அதர்ஸ் ஆன்லைன்ல அஸ்வினி, பாஸ்கர், ஹேமகுமார், மணிகண்டன், ஹரிணி. சொல்லுங்க ஆகுமா ஆகாதா? கால் ஆகும். எப்படி ஆகாதுன்னு சொல்றீங்க? நான் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போதே ஜாவாஸ்கிரிப்ட்ல நான் சொல்லியிருக்கேன்ல, ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கும் பேராமீட்டர்ஸ்க்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்க எக்ஸாக்டா பாஸ் பண்ணி எக்ஸாக்டா ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். நீங்க அதிகமா பாஸ் பண்ணி கம்மியா ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ண வரைக்கும் தான் வேல்யூ கிடைக்கும். அதற்கெல்லாம் யூ வில் லாஸ்ட் தட் வேல்யூ. நீங்க கம்மியா பாஸ் பண்ணி அதிகமா ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த ஏல என்ன வேல்யூ கிடைச்சிருக்கும், டெஸ்ட். பி அண்ட் சி should be undefined. இது அங்கேயே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நான் ஃபங்க்ஷன் பார்க்கும்போதே சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், கால் ஆகும். ஏல டெஸ்ட்னு சொல்லி கிடைச்சிருக்கும், பி அண்ட் சில என்ன கிடைச்சிருக்கும், அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல நீங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கும் பேராமீட்டர்ஸ்க்கும் எக்ஸாக்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? பட் டைப் ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. நீங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு 3 டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. நீங்க பாஸ் பண்றீங்கல்ல அந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. பை டிஃபால்ட்டா எல்லா பேராமீட்டர்ஸுமே என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட்ஸ் ரெக்கார்ட் பேராமீட்டர்ஸ். ரெக்கார்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா நீங்க பாஸ் பண்ற ஆர்குமெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்டா அத்தனை பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கணும். இருந்தாதான் அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், கால் ஆகும். ஓகே, இப்போ பாருங்க, நான் நியூ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். param.ts அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ரெக்கார்ட் params அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் 2 ஆர்குமெண்ட்டை கால் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. fname :
அதோட டைப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ரிங் அண்ட் எல் நேம் கோலன் அதோட டைப் என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. இதை வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல வெல்கம் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு நான் கிரீட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல கிரீட் பண்ண போறோம். எங்க சின்டாக்ஸ் சொல்லுங்க. console.log of backtick or backout உள்ளுக்குள்ள வெல்கம் அப்படிங்கிற அந்த plain text டாலர் symbol open brace and close brace உள்ளுக்குள்ள f9 ஒரு single space once again டாலர் open brace and close brace உள்ளுக்குள்ள l9. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை சக்சஸ்ஃபுல்லா கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ டெஃபினட்டா அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும் நான் பாஸ் பண்ணணும். ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட்ல பை டிஃபால்ட்டா எல்லா பேராமீட்டர்ஸுமே என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் a required parameters, it's a mandatory. எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ டெஃபினட்டா அத்தனை பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணணும் ரிசீவ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை சக்சஸ்ஃபுல்லா கால் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும், எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஓகே, போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் req params off அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம்ல நான் கோபி அப்படின்னு சொல்லிட்டோம், செகண்ட் நேம்ல நான் கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் பாஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அப்பேரை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ts நோட் ஃபாலோட் பை ஃபைல் நேம் params.ts. ஸோ கொடுத்து இன்ஸ்டால் என்டர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைச்சிச்சு வெல்கம் கோபி கிறிஸ்ன்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு. சப்போஸ் நான் ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போயே பார்த்தீங்கன்னா இங்கே எரர் கிடைச்சிச்சு. என்னன்னு சொல்லிட்டு மவுஸ் ஓவர் பண்ணி அப்படின்னா அதே சொல்லிடும் பாருங்க. எக்ஸ்பெக்டட் 2 ஆர்குமெண்ட்ஸ் பட் காட் 1. நான் 2 ஆர்குமெண்ட் எதிர்பார்க்குறேன் பட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க 1 தான் அனுப்பிச்சிருக்கீங்க சொல்லிட்டு. சப்போஸ் இதோட அதிகமா அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் கிறிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரோட ஏஜ் நான் அனுப்பிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு கம்பைல் பண்ணும்போது எரர் காமிச்சிடும் இந்த இடத்துல. ஸோ நான் கொடுத்து என்டர் பண்றேன். பார்த்தீங்க அப்படின்னா என்ன காமிச்சிருச்சு, எரர் காமிச்சிருச்சு. இங்கே ஏன் எரர் காமிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது கம்பைலர் கிடையாது, இது என்னது எடிட்டர். எடிட்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது இங்கெல்லாம் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி இது ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஸோ நீங்க எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணீங்களோ கரெக்டா அத்தனை பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணணும் ரிசீவ் பண்ணணும். அதுக்கு அதிகமாகவோ கம்மியாவோ இருந்துச்சுன்னா டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிக்கிட்டாது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா எல்லாமே என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸ். இது மாதிரி இன்னும் 2 பேராமீட்டர்ஸ் இருக்கு, அதில் நம்ம மேனேஜ் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல இதே மாதிரி நான் இன்னொருத்தருக்கு வந்து நான் கிரீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு, இன்னொருத்தருக்கு என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நேம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மறுபடியும் போயிட்டு req பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் பேரே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராம் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபுல் நேமே. அப்போ இவருக்கு என்ன கிடையாது, லாஸ்ட் நேம் கிடையாது. அப்போ அவர்கிட்ட போய் நீங்க லாஸ்ட் நேம் கொடுங்கன்னா அவர் எப்படி கொடுப்பாரு, ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே எல்லாருக்குமே லாஸ்ட் நேம் வராது அப்படிங்கிறதுனால இந்த லாஸ்ட் நேமை நம்ம ஆப்ஷனலா மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் நேமை ரெக்வர்டா வச்சுட்டு லாஸ்ட் நேம் எப்படி மாற்ற போறோம், ஆப்ஷனலா மாற்ற. எப்படி ஒரு பேராமீட்டர் வந்து ஆப்ஷனல் பேராமீட்டரை மாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது ஒரு கீயை ஆப்ஷனலா மாத்துறதுக்கு என்ன பண்ணோம், கொஸ்டின் மார்க் போட்டோம். கீ பக்கத்துல என்ன போட்டோம், கொஸ்டின் மார்க். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்க எந்த பேராமீட்டர் ஆப்ஷனலா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேராமீட்டர் நேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. இப்ப எல் நேம்ங்கிறது என்ன ஆயிடுச்சு, ஆப்ஷன் ஆயிடுச்சு, எரர் போயிடுச்சு பாருங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா அது வாங்கிக்கணும், கொடுக்கலன்னா அது என்ன பண்ணாது, ஃபோர்ஸ் பண்ணாது. பட் இந்த இடத்துல நீங்க ஆப்ஷனல் பேராமீட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா ஆப்ஷனல் பேராமீட்டரை ஃபாலோ பண்ணி எந்த ரெக்கார்ட் பேராமீட்டரும் வரக்கூடாது. அதான கான்செப்ட். ஆப்ஷனல் பேராமீட்டர் ஃபாலோ பண்ணினா ஆப்ஷனல் பேராமீட்டர் இருக்கு, அப்புறம் என்ன வரக்கூடாது, ரெக்கார்ட் பேராமீட்டர் வரக்கூடாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லி வச்சுட்டு அடுத்து ஏஜ்னு ஒன்று வைக்கிறேன், லாஸ்ட் நேம் நான் ஆப்ஷனல் வச்சுட்டேன். அப்போ இவர் ஃபர்ஸ்ட் நேம் கொடுப்பாரு, லாஸ்ட் நேம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்தது ஏஜ் கொடுப்பாரு. பட் இங்க கமா செப்பரேஷன்ல பாஸ் பண்றது தான் இங்க கமா செப்பரேஷன்ல போய் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அப்போ ஏஜ்ங்கிறத லாஸ்ட் நேம்ல போயிட்டு ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ ஏஜ்ங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடும். இங்க ஏஜ்ங்கிறது நான் நம்பர்ல பாஸ் பண்ணிருப்பேன், இங்க என்னவா இருக்கு, ஸ்ட்ரிங்கா. ஸோ லாஜிக்கலி இது பாசிபிள் கிடையாது. அதனால ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டரை ஃபாலோ பண்ணி என்ன வரக்கூடாது, ரெக்கார்ட் பேராமீட்டர் வரக்கூடாது. பாருங்க, நான் இங்க போயிட்டு நான் ஃபாலோ பண்ணி கொடுத்தாலே நீங்க எரர் காமிச்சு ஏஜ் கோலன்னு சொல்லிட்டு நான் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு இங்கே எரர் காமிக்கிறது 2வது விஷயம். பட் இங்கே என்ன காமிச்சிருச்சு, எரர் காமிச்சிருச்சு. என்னன்னு சொல்லிட்டு மவுஸ் ஓவர் பண்ண வச்சுக்கோங்க, அதே சொல்லுது பாருங்க. 2வது டெஃபினிஷன் பாருங்க, a required parameter cannot follow an
ஆப்ஷனல் பாராமீட்டர். ஒரு ரெக்வயர்ட் பாராமீட்டர் எதை ஃபாலோ பண்ணி வரக்கூடாது, ஆப்ஷனல் பாராமீட்டர் வரக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்வயர்ட் பாராமீட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கணும், ஆப்ஷனல் பாராமீட்டர். லாஜிக்கே தானே, யூசர்ட்ட இருந்து என்ன வாங்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் எதுல இருக்கணும், செகண்ட்ல இருக்கும், ஆப்ஷனல்ல இருக்கணும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இதை கூட உங்களால என்ன பண்ணிட முடியும், இப்போ ஆப்ஷனல் மாத்திட முடியும். கரெக்டா? இப்போ நான் இதை கூட என்ன பண்ணிடுறேன், ஆப்ஷனல் மாத்திடுறேன். இப்போ மீனிங் என்ன, லாஸ்ட் நேம் ஏஜ் இந்த இடத்துல என்ன ஆப்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இந்த இடத்துல ரெக்கார்டா நீங்க பாஸ் பண்ணணும், மேண்டரியா பாஸ் பண்ணணும். லாஸ்ட் நேம் கொடுத்தாலும் ஓகே தான், ஏஜ் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டாலும் ஒன்று தான். பட் ஆப்ஷனல் பாராமீட்டர் ஃபாலோ பண்ணி என்ன வரக்கூடாது, ரெக்கார்ட் பாராமீட்டர் வரக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க இவங்களோட அவுட்புட் என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வாங்கி என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இவருக்கு லாஸ்ட் நேம் இருக்கு, இவருக்கு என்ன இல்லை, லாஸ்ட் நேம் இல்லை. நான் அந்த ஃபங்க்ஷனை 2 டைம் கால் பண்ணதுனால எனக்கு 2 டைம் அந்த லாக் கிடைக்க போகுது. கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. இவருக்கு லாஸ்ட் நேம் இருந்ததுனால இந்த எல் நேம்ல போயிட்டு லாஸ்ட் நேம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால எனக்கு வெல்கம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னால வெல்கம் கோபி கிருஷ்ணன் சொல்லி கிடைச்சிருச்சு. இவருக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னால லாஸ்ட் நேம் இல்லைனால நான் பாஸ் பண்ணல, அதனால அதுவே என்ன வேல்யூ எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்டிஃபைன் சொல்லி எடுத்துக்கிச்சு. அப்ப இவரோட நேம் பாருங்க, வெல்கம் ராம் அன்டிஃபைன் சொல்லிட்டு இப்படி வரலாமா, வரக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யாருக்கு லாஸ்ட் நேம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் லாஸ்ட் நேமோட வெல்கம் கிரியேட் பண்ண போறோம். யார் லாஸ்ட் நேம் இல்லையோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேமோட மட்டும் தான் என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணணும், ஒரு இஃப் கண்டிஷன், அதுல லாஸ்ட் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு ஏதாவது செக் பண்ணலாமா, இல்லாட்டி லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாமா, சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்றேன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் நேம் இருந்தா நான் உள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன். அப்ப நான் அந்த இடத்துல போயிட்டு லாஸ்ட் நேம் நாட் ஈக்குவல் டு எம்டின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமா, இல்லாட்டி இப்படியே விட்டுறலாமா? அப்படியே விட்டுறலாம் சார். ஓகே, அதர்ஸ் செக் பண்ணணுமா, அப்படியே விட்டுறலாமா? கொஸ்டின் புரியுதா? எனக்கு எப்போ லாஸ்ட் நேமோட பிரிண்ட் பண்ணணும், லாஸ்ட் நேமோட வேல்யூ இருந்தால் தான் நான் பிரிண்ட் பண்ணணும். அதனால என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதை அப்படியே விட்டுட்டா ஒர்க் ஆகுமா, இல்லைன்னா லாஸ்ட் நேம் நாட் ஈக்குவல் டு எம்டிங்கிறத செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்படியே விட்டுடலாம் சார். அப்படியே விட்டுறலாமா? சரி, விட்டா உள்ள எக்ஸிக்யூட் ஆகுமா? அப்படியே விட்டேன் அப்படின்னா இந்த வேல்யூக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க. சொல்லுங்க. வராது. ஓகே, செக் பண்ண தேவையில்ல. செக் பண்ண தேவையில்ல. ஓகே, சொல்லுங்க. இந்த கோபி கிறிஸ்க்கு இப்படியே விட்டோம் அப்படின்னா எனக்கு உள்ள வந்துட்டு வெல்கம் கோபி கிறிஸ்ங்கிறது வருமா வராது, அவ்வளவுதான் கொஸ்டின். வரும், வராது சார். டேட்டா டைப்பிங்கும் சம்பந்தமே கிடையாது. ட்ரூத்தி அண்ட் ஃபால்ஸின்னு பார்த்தோமா, எதெல்லாம் ட்ரூத்தி வேல்யூ, எதெல்லாம் ட்ரூத்தி வேல்யூ, எதுக்கு அதை பார்த்தோம், ஒரு 10 நிமிஷம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், நம்பர்ஸ் இப்படி அமைதியா இருக்குங்களா, எதெல்லாம் ட்ரூத்தி வேல்யூ சொல்லுங்க. சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், எம்டி ஸ்ட்ரிங்கை தவிர சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன ட்ரூத்தி வேல்யூ. அடுத்து 0 தவிர எந்த நம்பர்னாலும் என்ன ட்ரூத்தி வேல்யூ. அப்புறம் ஆப்ஜெக்ட் அரே, அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், எம்டி அரே எம்டி ஆப்ஜெக்ட் கிடையாது, அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அது எம்டியா இருந்தா கூட என்ன ட்ரூத்தி வேல்யூ தான். இதெல்லாம் ஃபால்சி வேல்யூ. அன்டிஃபைன்ட், நல், NaN, எம்டி ஸ்ட்ரிங், 0 இதெல்லாமே என்ன ஃபால்சி வேல்யூ. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த எல் நேம்ல எனக்கு கிறிஸ்டின் பாஸ் ஆயிட்டு வருது. அப்ப நான் கிறிஸ்ங்கிறத உள்ள பாஸ் பண்ணியிருக்கிறேன். ட்ரூத்தி வேல்யூயா ஃபால்சி வேல்யூவா? ட்ரூத்தியா ஃபால்சியா? ட்ரூத்தி தான். அப்ப உள்ள வரும்ல, எதுக்கு போட்டு நீங்க செக் பண்ணணும், இவர் எடுத்துக்கோங்க. எல் நேம் நான் பாஸ் பண்ணியிருக்கேனா,
பாஸ் பண்ணல. அப்ப எல்நேம்ல என்ன இருக்கும்? அன்டிஃபைன்ட். அதானே பாத்தீங்க? எல்நேம்ல என்ன இருக்கும்? அன்டிஃபைன்ட். இப்போ உள்ளுக்குள்ள என்ன வேல்யூ வரும்? இதுல என்ன வேல்யூ வரும்? இதுல என்ன வேல்யூ வரும்? அன்டிஃபைன்ட். அன்டிஃபைன்ங்கிறது ட்ரூத் வேல்யூவா ஃபால்ஸ் வேல்யூவா? ஃபால்ஸ் வேல்யூ. அப்ப இந்த பிளாக்ல வருமா? வராது. எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் போட்டு இந்த யூசருக்கு நான் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் என்ன பண்றேன்? லாக் பண்றேன். இவருக்கு நான் என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா லாஸ்ட் நேமை கிரீட்ல கொடுக்க போறது இல்லை. எதுக்கு போட்டு நீங்க ஈக்குவல் ஈக்குவல்லாம் செக் பண்ணணும்? அதுக்கு தானே ட்ரூத் வேல்யூ அண்ட் ஃபால்ஸ் வேல்யூன்னு சொல்லி பார்த்தோம். அதுவே ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்தாலே அதுவே என்னதுதான்? ஒரு ட்ரூ தான். அதுக்கு போயிட்டு எதுக்கு நீங்க ஈக்குவல் டு எம்டி நாட் ஈக்குவல் டு எம்டி எல்லாம் போட்டு என்ன பண்ண வேண்டாம்? செக் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் அந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே பார்த்து வச்சோம். ஓகே ரைட். இப்போ போய் நான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா யார் கிளாஸ் நேம் இருக்கோ அவங்க கிளாஸ் நேமோட கிரியேட் பண்ண போது யார் கிளாஸ் நேம் இல்லையா அவங்களுக்கு என்ன வரல? கிளாஸ் நேம் கிடைக்கல. ஓகேவா? ஸோ டைப் ஸ்கிரிப்ட்ல பை டிஃபால்ட்டாவே எல்லா பேராமீட்டர்ஸுமே என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ்? சார் ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே இப்போ அடுத்து ஒரு பேராமீட்டர் பார்த்தோம். என்ன பேராமீட்டர் பார்த்தோம்? ரெக்வயர்டுக்கு அடுத்து ஒரு பேராமீட்டர் பார்த்தோம்ல, ஆப்ஷனல் பேராமீட்டர். ஓகே இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல நீங்க எவ்வளவு ஆப்ஷனல் பேராமீட்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷனல் பேராமீட்டர் தாண்டி என்ன வரக்கூடாது? ரெக்வயர்ட் பேராமீட்டர் வரக்கூடாது. ஓகே ஆப்ஷனல் பேராமீட்டர் ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. ரெக்வயர்ட் பேராமீட்டர் அதான கான்செப்டே. இங்க யோசிச்சு பாருங்க. இதை நான் ஏஜ்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த ராமுக்கு லாஸ்ட் நேமே இல்லை. அப்போ அவர் போயிட்டு அதுக்கு அடுத்த நேரில் என்ன கொடுப்பாருன்னா அவரோட ஏஜை கொடுப்பாரு. அப்போ ஏஜ்ங்கிறது எனக்கு இதில் தான் போய் ஸ்டோர் ஆகுது டைப் பண்ணுமே தவிர இதில் என்ன ஆகாது? போகாது. அதுக்கு தெரியாது லாஸ்ட் நேம் கொடுக்காம ஏஜ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி கமா செப்பரேஷனில் பாஸ் பண்ணுறீங்களோ அதே ஆர்டர் தான் கமா செப்பரேஷனில் போயிட்டு என்ன பண்ணாது? ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அதனால ஒரு ரெக்கார்ட் பேராமீட்டரை ஃபாலோ பண்ணி ஆப்ஷனல் பேராமீட்டர் ஃபாலோ பண்ணி ஒரு ரெக்கார்ட் பேராமீட்டர் வரக்கூடாது. ஓகே ரைட். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்ல. இப்போ மூணாவது டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டர். என்ன பேராமீட்டர்? டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டர். இது ஆல்மோஸ்ட் லைக் ஏ ஆப்ஷனல் பேராமீட்டர் தான். பட் என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்ஷனல் பேராமீட்டர்ல நீங்க எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட் அது என்ன வேல்யூ அது எடுத்துக்கிச்சு? அன்டிஃபைன் சொல்லி எடுத்துக்கிச்சு. பட் டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டர்ல நீங்க அதுவும் ஆப்ஷனல் தான். நீங்க எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல அப்படின்னா நம்மளே அங்க ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த வேல்யூ அதுவே எடுத்துக்கிறோம். ஓகே நம்மளே என்ன பண்ணியிருப்போம்? ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த வேல்யூ அதுவே என்ன பண்ணிக்கிற போது எடுத்துக்கிட்டு. அப்ப அந்த இடத்துல என்ன வராது உங்களுக்கு? அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற வராது. இன்னொரு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனல் பேராமீட்டர் ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பேராமீட்டர் வரக்கூடாதுன்னு சொல்லி பேசணும்ல. இங்க டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டர் ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் பேராமீட்டர் வரலாம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே அப்போ ஆப்ஷனல் பேராமீட்டருக்கு டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நீங்க கொடுத்தாலும் ஓகே கொடுக்காட்டாலும் ஓகே தான். பட் ஆப்ஷனல் பேராமீட்டர்ல நீங்க எதுவுமே வேல்யூ பாஸ் பண்ணலன்னா என்ன வேல்யூ செட் ஆயிருக்கும்? அன்டிஃபைன்ட். பட் டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டர்ல பேர்லயே இருக்கு பாருங்க டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டர். அப்போ பேராமீட்டர் இனிஷியலைஸ் பண்ணும்போது டிஃபால்ட் ஒரு வேல்யூ அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருப்போம்? நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அப்போ அன்டிஃபைன்ங்கிறது வராது. நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ பாஸ் பண்ணீங்களோ அதை எடுத்துக்கணும். பாஸ் பண்ணலன்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ என்ன பண்ணிக்கணும்? அதை எடுத்துக்கணும். ஸோ டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டரை ஃபாலோ பண்ணி என்ன வரலாம்னு சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்ட் பேராமீட்டர் வரலாம். ஸோ பாருங்க ஃபங்க்ஷன் டிஃபால்ட் இனிட் பேராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்றேன். ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி எஃப் நேம் கோலன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எல் நேம் கோலன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ எல் நேம் வந்து நான் ஆப்ஷனல் விட போறது இல்லை. டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா செட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு குமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ எல் நேம்ல என்ன வேல்யூ செட் ஆயிருக்கு? குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டர். பேராமீட்டர்லேயே நீங்க ஈக்குவல் டு கொடுத்து ஒரு வேல்யூ என்ன பண்ணிட முடியும்? உங்களால அசைன் பண்ணிட முடியும். ஸோ நான் இப்போ கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல் நேம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நான் எல் நேம் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு இதுல வந்து ஓவர் ரைட் ஆகுது. நான் பாஸ் பண்ணலன்னா அதுவே என்ன வேல்யூ எடுத்துக்கணும்? குமார் அப்படிங்க எடுத்துக்கணும். அப்போ டெஃபினட்டா எல் நேம்ங்கிறது ஒன்று இந்த இடத்துல இருக்க தான் போகுது. இப்போ நீங்க கண்டிஷன்ஸ் என்ன வேண்டாம் போட வேண்டாம். ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் சக்ஸஸ்ஃபுல்லா கால் பண்ணணும் அப்படின்னா நான் எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேராமீட்டர்ஸ் மினிமம் பாஸ் பண்ணணும்? எத்தனை பேராமீட்டர் மினிமம் பாஸ் பண்ணணும்? ஒன்னு மட்டும் பாஸ் பண்ணா போதும்ல. எல் நேம்ங்கிறது ஆப்ஷனல் தானே இந்த இடத்துல. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அது எனக்கு எடுத்துக்கிச்சு. அடுத்ததுக்கு என்ன காமிக்கல அப்படின்னா எரர் காமிக்கல. அதே இது நான் டிஃபால்ட் இனிஷியலைஸ்ட் பேராமீட்டர்ல போயிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்
கார்த்திக் சம்திங் ஏதோ ஒரு ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ண போறோம், ரன் பண்ண போறோம். இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஸோ தட் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகாது. இதை மட்டும் தான் கால் பண்ண போறோம். இப்போ டிஃபால்ட் யூனிட் பேராமீட்டர் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கால் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ராம் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது செகண்ட் ஆர்குமெண்ட் எதுவுமே என்ன பண்ணல, பாஸ் பண்ணல. அப்போ அந்த எல்நேம்ல என்ன எடுத்துக்கணும், டிஃபால்ட் குமார் எடுத்துக்கணும். பட் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா நான் ராஜ்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த குமார் அந்த ராஜ் என்ன பண்ணிருக்கேன், இப்போ ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். பட் இங்க டைப் நீங்க ஸ்ட்ரிங்னு சொன்னதுனால ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சுட்டு உங்களால நம்பர் என்ன பண்ண முடியாது, ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பாருங்க, நான் இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ரெசிஸ்ட் எனக்கு செகண்ட் ஆர்குமெண்ட் ராம்குமார், இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக் ராஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் டிஃபால்ட் இனிஷியலைஸ் பேராமீட்டர். இதை தாண்டி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வரலாம். ரெக்கார்ட் பேராமீட்டர் வரலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா வரலாம். இப்போ பாருங்க, நான் ஏஜ் கோலன் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன், நான் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, என்ன எரர் இது, இந்த இடத்துல ஏஜ்ங்கிறது ரெக்கார்ட் பேராமீட்டர், நீங்க இன்னும் என்ன பண்ணல, வேல்யூவை பாஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கமாண்ட் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஏஜ் என்ன பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க நமக்கு எரர் காமிச்சிட்டு. ஓகே, இப்போ நான் மவுஸ் ஓவர் பண்றேன் அப்படின்னா அது என்ன சொல்லுது பாருங்க, எக்ஸ்பெக்டட் 3 ஆர்குமெண்ட்ஸ் பட் காட் 1. 3 கேக்குது. ஏன் 3 கேக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது ரெக்கார்ட் பேராமீட்டர், இது ரெக்கார்ட் பேராமீட்டர், பட் இது என்னது, இட்ஸ் ஆப்ஷனல் பேராமீட்டர், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷனல் பேராமீட்டர். பட் என்ன டைப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஃபால்ட் இனிஷியலைஸ் பேராமீட்டர். ஓகே, பட் இதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களால எங்க பண்ண முடியாது, இதுக்கு வேல்யூவை பாஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து தான் இது என்ன பண்ண முடியும், உங்களால பாஸ் பண்ண முடியும். அப்படிதானே, கமா செப்பரேஷன் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்களோ அதானே கமா செப்பரேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிட்டாலே இது போய் இது ஓவர் ரைட் பண்ணிடும். இது போயிட்டு என்ன பண்ணிடுறது, ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போ நான் வந்து ஒரு ஏஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 55 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ராமோட அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராம் அப்படின்னு மட்டும் தான் வரப்போதே தவிர இந்த லாஸ்ட் நேம் வராது. ஏன்னா அதான் எது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு, இந்த எம்டி ஸ்ட்ரிங் இது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. அப்போ எனக்கு ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, அதுல டிஃபால்ட்டா என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுத்துட்டு வரணும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போறோம்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல. ஓகே, அப்படின்னா இதுல என்ன வேல்யூ பாஸ் ஆயிட்டு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ என்ன ஆயிருக்கும், பாஸ் ஆயிட்டு வந்திருக்கும். அப்ப அன்டிஃபைன் சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்தா மட்டும்தான் இது அதோட டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கணும். அதை தாண்டி எந்த வேல்யூ வந்தாலும் நீங்க என்ன வேல்யூ பாஸ் பண்ணீங்களோ அந்த வேல்யூ தான் என்ன பண்ணிக்கணும், இது ஓவர் ரைட் பண்ணிக்கணும். அப்போ நான் எனக்கு டிஃபால்ட்டா இனிஷியலைஸ்ட் ஆகிருக்கிற அதே வேல்யூ தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இங்கே நான் என்ன தான் பாஸ் பண்ணணும், அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது தான் பாஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போதான் எனக்கு வந்து நான் டிஃபால்ட்டா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ எனக்கு கிடைக்க போகுது சொல்லிட்டு ராம்குமார் சொல்லிட்டு. பட் இந்த மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். டிஃபால்ட் இனிஷியலைஸ் பேராமீட்டர் வந்து மோஸ்ட்லி நம்ம லாஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். இந்த மாதிரி யூசர்ட்ட போயிட்டு நீங்க அன்டிஃபைன் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா, உங்களால சொல்ல முடியாது. ஓகே, இந்த மாதிரி பண்ண முடியும், பட் இப்படி என்ன பண்ண மாட்டோம், நம்ம ப்ரொசீட் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ டிஃபால்ட் இனிஷியலைஸ் பேராமீட்டர் புரியுதா? ஸோ ரியல் டைம்ல எந்த மாதிரியான சினாரியோக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு யூசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபார்ம் வந்து சேவ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஜென்ரல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஒரு 2 பட்டன் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 2 பட்டன் இருக்கு. ஓகே, இது வந்து ரியல் டைம் சினாரியோ. என்ன மாதிரி வேற என்ன மாதிரியான சினாரியோ வந்து இந்த டிஃபால்ட் இனிஷியலைஸ் பேராமீட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, ஸோ என்கிட்ட சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பட்டன் இருக்கு. நான் சேவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணா ஜஸ்ட் சேவ் மட்டும் தான் பண்ணணும். பட் பப்ளிஷ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும். 2 ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணணும், நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, அப்போ என்கிட்ட சேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டோம். என்கிட்ட என்ன இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம கிட்ட எத்தனை மெத்தட் இருக்கு, 2 இருக்கு. அது மாதிரி 2 பட்டன் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ணா இது மட்டும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். பட் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சேவ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும். அதானே, ஏதோ சம்திங் அப்டேட் பண்ணிட்டு பப்ளிஷ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், அது பப்ளிஷ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் இதை அப்படியே கால் பண்ணி விட்டுருவேன். பட் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், சேவ் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துலயே பை டிஃபால்ட்டா இஸ் பப்ளிஷ் ஈக்குவல் டு
ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். இஸ் பப்ளிஷ் என்ன இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். நீங்க எந்த ஆர்குமெண்ட்மே பாஸ் பண்ணல அப்படின்னா இதுல பை டிஃபால்ட்டாவே இஸ் பப்ளிஷ்ல என்னதான் இருக்கும், ஃபால்ஸா தான் இருக்கும். இப்போ நான் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேலே சேவ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு இஃப் கண்டிஷன் நான் செக் பண்ணுவேன். என்ன, இஃப் இஸ் பப்ளிஷ் இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிருங்க, இந்த பப்ளிஷை எக்ஸிக்யூட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லி தான் கால் பண்ணி விட்டுருப்பேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நான் எந்த ஆர்குமெண்ட்மே பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் பாராமீட்டர் தானே, ஆப்ஷனல் தானே. ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணுவான்னு சொல்லிக்கிறேன், என்ன பண்ண வேண்டாம், பாஸ் பண்ண வேண்டாம். அப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா சேவ் ஃபார்ம் அப்படிங்கறது மட்டும் நான் கால் பண்ணியிருப்பேன். கரெக்டா? அப்போ சேவ் ஃபார்ம் மட்டும் கால் பண்ணோம்னா இஸ் பப்ளிஷோட வேல்யூ என்ன, ஃபால்ஸ். அப்போ இஃப் ஃபால்ஸ் இருக்கு, இது எக்ஸிக்யூட் ஆகுமா, ஆகாது. அப்போ நம்மளுக்கு பப்ளிஷ் கால் ஆகுமா, ஆகாது. சேவ் பண்ணா சேவ் மட்டும்தான் என்ன இருக்கும், கால் ஆயிடும். இப்போ நான் பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா அப்போ கூட நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதே சேவ் ஃபார்ம்ங்கிற மெத்தட் தான் என்ன பண்ண போறேன், கால் பண்ண போறேன். பட் இப்போ கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள போயிட்டு ட்ரூன்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சுட்ருவேன். புரியுதா? அப்ப இப்போ இஸ் பப்ளிஷ்ல இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த இஸ் பப்ளிஷ்ல எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும், ட்ரூன்னு சொல்லிட்டு வந்துருக்கும். அப்ப இஃப் கண்டிஷன்ல செக் பண்றேன் ட்ரூவா இருக்கான்னு சொல்லிட்டு, எஸ் ட்ரூவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடுவேன், பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரியான சினாரியோக்கு தான் இந்த டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் பாராமீட்டர்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம மோஸ்ட்லி ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவோம். புரியுதுல்ல? ஓகேவா? ஸோ நான் சொல்லிட்டேன், இது நீங்க எவ்வளவு தூரத்துக்கு மைண்ட்ல வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ட்ரூத் அண்ட் ஃபால்ஸையே நம்ம மறந்து போயிடுறோம். ஓகேவா? இதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நான் என்னோட அப்ளிகேஷன்ல நான் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இது உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உள்ளுக்குள்ள எடுத்துக்கோங்க. புரியுதுல? டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் பாராமீட்டர். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ். ஓகே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பாராமீட்டர்ஸ் கொடுத்தாலும் சரி, அது என்ன பண்ணிட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். அந்த இடத்துல என்ன கிடையாது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே எதில் அக்செப்ட் பண்ணணும், டைப் ஸ்கிரிப்ட்ல அக்செப்ட் பண்ணணும். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அது வாங்கிக்கணும், நீங்க எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் அது என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். ஓகே. அப்போ அப்படி ஒரு ஃபீச்சர் வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ். பாராமீட்டர் நேம் என்ன, ரெஸ்ட் பாராமீட்டர். ரெஸ்ட் பாராமீட்டர் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் ஆல் த பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரெஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா இதுக்கு அப்புறத்துல இருக்கிறது எல்லாம் அப்படிங்கிறது தான் என்ன மீனிங். ஓகே. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபங்க்ஷன் ரெஸ்ட் பாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ இதுல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒருத்தர் கால் பண்ண போறாரு. ஒருத்தர் கால் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்றாரு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இன்னொருத்தர் வரும்போது அவரு 2 ஆர்குமெண்டோட பாஸ் பண்றாரு, ஹாய் கமா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த தேர்ட் யூசர் அவர் வரும்போது 3 ஆர்குமெண்டோட கால் பண்ண போறாரு, அண்ட் தென் 4. ஓகே. ஸோ எத்தனை ஆர்குமெண்டோட கால் பண்றாங்க, ஒன்னும் சொல்லவே முடியாது. ஒருத்தர் 2 அனுப்புறோம், ஒருத்தர் 3 அனுப்புறோம், ஒருத்தர் 4 அனுப்புறோம், ஒருத்தர் எத்தனை ஆர்குமெண்ட்னாலும் பாஸ் பண்ணுவாரு. நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. பிக்சடா போயிட்டு நம்ம இப்போ போயிட்டு சரி எல்லாத்தையுமே நான் ஆர்குமெண்டா மாத்திடுறேன், ஏ பி சி டின்னு சொல்லிட்டு நாளையுமே நான் ஆப்ஷனலா போட்டுறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அடுத்த 5வது ஒருத்தர் வந்து 5வது ஒரு ஆர்குமெண்ட் ஆட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகுது. அப்போ எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒண்ணுமே கொடுக்காட்டாலும் சரி, இல்ல 10 கொடுத்தாலும் சரி, இல்ல 20 கொடுத்தாலும் சரி, நான் அந்த இடத்துல என்ன பண்ணணும், கொடுக்குற எல்லா ஆர்குமெண்ட்ஸுமே நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கே டைப் ஸ்கிரிப்ட்ல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரெஸ்ட் பாராமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ட்ரிபிள் டாட், என்ன நோட்டேஷன், ட்ரிபிள் டாட் ஃபாலோட் பை த ஆர்குமெண்ட் நேம். ஓகே. ஸோ பாருங்க, ட்ரிபிள் டாட் ஃபாலோட் பை த ஆர்குமெண்ட் நேம். நான் ஏதோ ஒரு நேம் இருக்கட்டும், நான் பேராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், நீங்க கொடுக்குற நேம் தான், என்ன நேம்னாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ பேராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கோலன் இதோட டைப் வந்து நீங்க சொல்லணும். ஓகே. நீங்க இந்த இடத்துல நிறைய மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றீங்கல்ல, அந்த மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எதுல ஸ்டோர் பண்ண போறோம்,
பேரம் அப்படிங்கிற இந்த சிங்கிள் வேரியபிள் தான் என்ன பண்ண போறோம், ஸ்டோர் பண்ண போறோம். அப்போ மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அரே. ஓகே, அப்போ நீங்க இந்த இடத்துல சொல்லணும் நீங்க என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து யூசர் வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் ஆஃப் அரேவை தான் நீங்க என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங். எனக்கு நல்லா தெரியுது இந்த இடத்துல இருந்து யூசர் இருந்து வரப்போற வேல்யூஸ் எல்லாமே மல்டிபிள் வேல்யூஸா தான் இருக்க போகுது. பட் அதோட டைப் எப்பவுமே என்னவா தான் இருக்கும், ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்ப நான் இந்த இடத்துல என்ன அரே கிரியேட் பண்ணணும், ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் ஆகும். இப்போ நான் அந்த பேராம மட்டும் உள்ளுக்குள்ள லாக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு அரேவை வாங்கி கொடுத்துரும். ஸோ கன்சோல் டாட் லாகா இந்த பேராம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன், ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன். அப்ப இந்த அரேக்குள்ள எத்தனை வேல்யூ இருக்க போகுது, ஒரு வேல்யூ. அடுத்து இன்னொரு டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன், 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த அரேல எத்தனை வேல்யூ இருக்க போகுது, 2 வேல்யூ இருக்க போகுது. ஒன்னொன்னு வேற வேற ஃபங்க்ஷன்ஸ், ஒன்னொன்னும் மேப் ஆயிடாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் செக் பண்ணேன் அப்படின்னா சேம் ப்ரோக்ராம் தான். இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு நான் கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே பாருங்க எனக்கு எப்படி கிடைச்சிச்சு, அரே கிடைச்சிச்சு. இன்னும் எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ்னாலும் உங்களால என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த அரேயை எடுத்து ஒரு ஃபார் லூப்போ இல்ல ஃபார் ஈச்சோ ஃபார் இன்னோ ஃபார் ஆஃபோ போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னால் என்ன பண்ணிட முடியும், எல்லா பேராமீட்டர்ஸுமே ஆக்சஸ் பண்ணிட முடியும். ஓகே, பட் நான் ஸ்ட்ரிங் அரே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால என்னோட ஸ்ட்ரிங்னால நீங்க பாஸ் பண்ணிக்கலாமே தவிர உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு நம்பர் என்ன பண்ணிட முடியாது, ஆட் பண்ணிட முடியாது. இப்போ கம்பேர் பண்ணோம்னா என்ன காமிச்சிருக்கும், நம்மளுக்கு எரர் காமிச்சிருக்கும். இல்ல இந்த அரே வந்து ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் காம்பினேஷன் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த அரே எப்படி மாத்தணும், நீங்க யூனியன் மெத்தட் எங்க சொல்லுங்க, அரேல யூனியன் மெத்தட் சொல்லுங்க. இந்த அரே ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் பக்கத்துல போய்ப்பா, சரி நம்பரா என்ன பண்ணிருக்கணும், ஒரு பேரந்திசிஸ போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன மீனிங் ஆயிடும்னா ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் அரேன்னு மாறிடும். ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் அரே அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேவா? இப்போதான் இட் should be an array but with the parameters of with the data types of string and number. ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் என்ன அப்படின்னா நான் ஒரே ஆர்குமெண்ட்லயே 4 டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன். எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம், ரெக்கார்ட் பேராமீட்டர், ஆப்ஷனல் பேராமீட்டர், டிஃபால்ட் இன்க்ரீஸ் பேராமீட்டர், ரெக்கார்ட் பேராமீட்டர். ஓகே, ஒரே ஃபங்க்ஷன்லயே 4 டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸையும் நான் யூஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா வாட் வில் பி த ஆர்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு ஃபங்க்ஷன் ஆல் பேராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஆல் பேராம்ஸ்ல நம்ம பார்த்த 4 பேராமீட்டர்ஸுமே என்ன பண்ண நினைக்கிறேன், யூஸ் பண்ண நினைக்கிறேன். அப்போ வாட் வில் பி த ஆர்டர், அதோட ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நோட்ல ரைட் பண்ணுங்க. கைஸ் ஆன்லைன்ல சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஒரே ஃபங்க்ஷன்லயே 4 பேராமீட்டரை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சாட்ல சொல்லுங்க. ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ்னா மீனிங் என்ன, ரெஸ்ட் ஆஃப் ஆல் த பேராமீட்டர்ஸ். இதுக்கு அப்புறத்துல இருக்கிறது எல்லாம் அப்படிங்கிறது தான் என்ன, ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ். மைண்ட்ல வச்சுக்கோங்க அதை. ஓகே, ரைட். ரைட் பண்ணுங்க என்ன ஆர்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் மட்டும் எழுதுனா போதும். பேராமீட்டர் டைப் போட்டு ஆர்டர் மட்டும் சொன்னா போதும், வேற எதுவும் எழுத வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணதை யோசிச்சு எழுதுங்க. ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றாங்க, சாட்ல ஆன்சர் பண்ணுங்க.
என்ன இல்லையா பாஸ் பண்ணுங்க அப்படி பார்க்கலாம். இப்போ வேண்டாம்ப்பா மேலே எழுதிருக்கீங்களா? ஓகே வச்சிருங்க. ஓகே வச்சிருங்க. நெக்ஸ்ட். Guys, quick. கார்த்திகேயன் கஸ்டம் பேராமீட்டர்ஸ் உள்ள வரவே வராது. கஸ்டம் பேராமீட்டர்ஸ் கஸ்டம் அது பேராமீட்டர்ஸ் கிடையாது, கஸ்டம் டைப். ஸோ கஸ்டம் உள்ளே வராது. மொத்தம் 4 தான். ஓகே. ஹேமகுமார் சேம். அது கஸ்டம் டைப்ஸ் நாட் பேராமீட்டர். ஓகே சார். மூணு தான் இருக்கு, மொத்தம் 4 ஒன்றும் இல்லை. சீக்கிரம் 4 பேராமீட்டர் தானே. இன்னும் 2 இதை காமிச்சீங்கன்னா சரியாயிடுச்சு. கைஸ் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணுங்க சாட்ல. பாருங்க நானே சொல்லிடுறேன், இவ்வளோ டைம்ல எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு? 4 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். என்னெல்லாம்? இதுல 2 கன்ஃபார்மா உங்களுக்கு எங்க வரும்னு சொல்லிட்டு தெரியும். ரெக்கார்ட் பேராமீட்டர்ஸ் ஆல்வேஸ் எங்க தான் வரும்? ஃபர்ஸ்ட் தான் வரும். அது கிளியர். ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ்ங்கிறது ஆல்வேஸ் எங்க தான் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா லாஸ்ட்ல தான் வரும். அதான் சொல்றேன்ல, ரெஸ்ட் ஆஃப் ஆல் த பேராமீட்டர்ஸ், இதுக்கு அப்புறத்துல இருக்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப எங்க தான் வரும்? இது லாஸ்ட்ல வரும். நீங்க அதுக்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்க எல்லாத்தையும் கொண்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அப்ப அதை தாண்டி எப்படி ஒரு ஆப்ஷனல் பேராமீட்டரோ ஒரு டிஃபால்ட் பேராமீட்டரோ வர முடியும்? வர முடியாதுல்ல. அதான ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ் மீனிங் என்ன? இதுக்கு அப்புறத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் அந்த அறையில எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் மீனிங். அப்ப நீங்க ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஆப்ஷனல் பேராமீட்டர் போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். ஏன்னா என்ன கொடுத்தாலும் எதை எடுத்துக்கூடாது? ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ்ல இவ்வளவு எடுத்துக்கணும். அது ஒரு அரே தானே, கம்மா செப்பரேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? உள்ளுக்குள்ள எடுத்துக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வந்துடும் இந்த இடத்துல? உங்களுக்கு ரெக்கார்ட் பேராமீட்டர் வந்துடும். ஓகே,
ஒரு 2 கமா போட்டு வச்சுக்கலாம். இங்க என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரெஸ்ட் வந்துடும் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டுல தான் நம்மளுக்கு டிஃபால்ட் சிந்தசிஸ் பாராமீட்டர் வரப்போதா இல்லாட்டி ஆப்ஷனல் பாராமீட்டர் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ரெண்டையுமே யோசிச்சு பாருங்க. டிஃபால்ட் சிந்தசிஸ் பாராமீட்டர் பை டிஃபால்ட் அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா கூட அது அதோட வேல்யூ என்ன பண்ணிக்கிற போகுது, எடுத்துக்கிற போகுது. அப்படிதானே? அப்போ அது ஃபர்ஸ்ட் வரணுமா இல்லாட்டி ஆப்ஷனல் பாராமீட்டர் நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா அது எந்த வேல்யூ என்ன பண்ணிக்கிறாது, எடுத்துக்கிட்டாது. பை டிஃபால்ட் என்ன வேல்யூ தான் எடுத்துக்கிடும், அன்டிஃபைன் தான் எடுத்துக்கணும். அப்ப ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லி பார்க்கணும். எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? டிஃபால்ட் சிந்தசிஸ் பாராமீட்டர். அப்ப அதுதான் எங்க வரணும், செகண்ட்ல வரணும். அப்ப ரெக்வயர்ட் பாராமீட்டர் கண்டிப்பா நீங்க இதுல வேல்யூ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ரெக்வயர்ட் பாராமீட்டர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் இனிஷியலைஸ் பாராமீட்டர் தான் செகண்ட்ல வரணும். ஏன்னா இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் சம் வேல்யூ. ஓகே, சோ இதுக்கு அடுத்தது தான் என்னன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனல். இதுக்கு அப்புறத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்ன, ரெஸ்ட் பாராமீட்டர்ஸ். நீங்க இந்த ரெண்டையும் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது ஈஸியா போட்டிருந்துருக்கோம். ஓகேவா? சோ இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். ஓகேவா? ரைட். சோ லாஸ்ட் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம்? ஆரோ ஃபங்க்ஷன். நம்ம கால்பேக் ஃபங்க்ஷன் எழுத போறோம்ல. சோ இதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம ஆங்குலர் வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து கால்பேக் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே நம்ம எப்படி தான் எழுத போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷனா தான் எழுத போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஆரோ ஃபங்க்ஷன் டாட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஃபங்க்ஷன் வேர் டு ஆட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாமலைஸ் ஃபங்க்ஷன் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம் நம்ம, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஏ கோலன் நம்பர்ல எனக்கு வேணும், பி கோலன் என்ன வேணும் எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு நம்பர் தான். ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்போம். இப்படி நான் ரெண்டையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட போறேன் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ஒரு லாக்ல பண்ணி பார்க்கணும் முடியும்னு அப்படின்னா கன்சோல் டாட் லாக்குள்ள தான் அதை என்னால் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். அப்படின்னா தான் அங்கே கொண்டு வந்து அது வேல்யூ கொடுக்கும். ஏன்னா ரிட்டர்ன் வேல்யூ எப்பவுமே யார்கிட்ட கொண்டு போய் ஹேண்ட் அவுட் பண்ணும், யார் ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட போய் ஹேண்ட் அவுட் பண்ணும். ஸோ டூ ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4,6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன். இப்போ ஏல எனக்கு 4, பில எனக்கு 6 ரெண்டையும் ஆட் பண்ணி 10ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும்னா யார் ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்களோ அவங்க ரிட்டர்ன் பண்ணும். அதை வாங்கி தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் லாக் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை தான் இப்போ நம்ம எப்படி மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்ற போறோம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த அனாமலைஸ் ஃபங்க்ஷன் ஸோ ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ண போற இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்பயே நம்ம யூஸ் பண்ணோம்ல செட் இன்டர்வல்ல, ஓகேவா, மேப்ல, அதுக்கப்புறம் ஃபில்டர்ல எல்லாத்துலயும் ஒரு அனாமலைஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம்ல. அந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம ஃபியூச்சர்ல என்ன தான் யூஸ் பண்ண போறோம், ஆரோ ஃபங்க்ஷன். இதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன தான் யூஸ் பண்ணணும், நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணுமே கிடையாது. மறுபடியும் சேம் அதே டு ஆட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷன்ல இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் கீவேர்டு அங்க என்ன பண்ணாது, இருக்காது. ஸோ ஜஸ்ட் எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டீங்கன்னா அந்த பேரந்திசிஸ்ல இருந்து தான் என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அஸ் யூஷுவல் நீங்க ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ஆர்குமெண்ட் இருக்கு நம்ம கிட்ட, 2 ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ ஏ கோலன் நம்பர் கமா பி கோலன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னால ஈக்குவல் டு கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஆரோ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்றோம், ஈக்குவல் டு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளோட மொத்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எத்தனை இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு. லைன் தானே இருக்கு. எவ்ரி செமிகோலன் செப்பரேஷன் வச்சு எழுதுறதான ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஃபங்க்ஷன்லயே இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈவன் இந்த கர்லி பிரேஸ் கூட ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆரோ ஃபங்க்ஷன்ல டைரக்டாவே அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். வாட் இஸ் அவர் ஸ்டேட்மெண்ட் ஹியர், a plus b. ஓகே, இப்போ இதுவே என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த a plus b ஆட் பண்ணி ரிட்டர்ன்ங்கிற கீவேர்ட் கூட நீங்க யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதுவே என்ன பண்ணி அனுப்பிச்சிரும், ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சிரும். நீங்க யூஸ் பாருங்க, நம்ம யூஸ் பண்ண ஃபீச்சர் பின்னாடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த மேப், ஃபில்டர், சம், அது ஃபைண்ட் இண்டெக்ஸ், எவ்ரி இப்படிங்கிற மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்போம். அது உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அதானே பண்ணியிருந்தோம், ரிட்டர்ன் மார்க் கிரேட்டர் than or equal to 60.
அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்போம், நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா, ஒரு ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை போட்டு கர்லி பிரேஸை ஓப்பன் பண்ணி கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன்ங்கிற கீவேர்ட்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், போட வேண்டாம். இப்படியே நீங்க முடிச்சிடலாம். ஸோ இப்போ கூட இதோட அவுட்புட் பாருங்க. இதே கன்சோல் லாக்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேம் இதே கன்சோல் லாக்ல போயிட்டு நான் the file name arrow-fn.ts அப்படி சொல்லி கொடுத்தோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஸ்பெல்லிங் தப்பு. எஸ். என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு? 10 சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ இதுல arrow ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம், இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, 1 எல்லா இடத்துலயும் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம்ல, இது என்ன பண்றோம், நம்ம அவாய்ட் பண்றோம். இதனால நம்மளுக்கு என்ன சேவ் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு கொஞ்சம் பைட்ஸ் என்ன ஆகும், இந்த இடத்துல சேவ் ஆகும். அது ஒரு ஓகே, பெரிய ஃபீச்சர் கிடையாது, அது ஒரு சின்ன ஃபீச்சர் தான். ஓகே, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஃபீச்சர்ல நீங்க ஒரு கால் பிளாக் ஃபங்க்ஷன்ல நம்ம கிளாஸ் ஓரியண்டா எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சொன்னா ஆக்சுவலி புரியாது, நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஒரு கிளாஸ் எழுதிருப்போம். ஓகே, கிளாஸ் ஃபாலோட் பை த கிளாஸ் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதிருப்போம். இந்த கிளாஸ்க்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நான் வச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு கோபின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் யூசர் ஏஜ் கோலன், இதுதான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதில் ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் இந்த கிளாஸ்ல வந்து நீங்க 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்குள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னா, திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் வழியாக தான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த ஆப்ஜெக்ட் அந்த திஸ்ங்கிற கீவேர்ட் வந்து டைனமிக் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு செட் இன்டர்வல் ஃபங்க்ஷனே வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெத்தட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கிரேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறேன். இந்த மெத்தடுக்குள்ள நான் ஒரு செட் இன்டர்வல் எழுத போறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், செட் இன்டர்வல் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, இந்த அனாமலைஸ் ஃபங்க்ஷன். அப்ப இதுக்குள்ள போயிட்டு நான் ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டை போட்டு இங்க நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். கமா எவ்ரி 1 செகண்ட்ஸ் இது கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1000 மில்லி செகண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, அவரை கிரீட் பண்ண நினைக்கிறேன். ஸோ வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த யூசர் நேம் நான் உள்ள கால் பண்ண ட்ரை பண்றேன். ஆல்ரெடி யூசர் நேம் என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கிளாஸ்ல ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண அதே ப்ராப்பர்ட்டியை அதே இன்சைட் த கிளாஸ்ல எங்கேயாவது அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணி வச்சீங்கன்னா, திஸ் அப்படிங்கிற கேடோடையா என்ன பண்ணுவோம், நம்ம கால் பண்ணுவோம். அப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு திஸ் டாட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேல்யூ வராது. ஏன் வராது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இங்க என்ன இருக்கு, ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கு. நீங்க கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு நான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண நினைச்சோம்னா, திஸ் டாட் த ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். உடனே இந்த ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அவங்க புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றாங்க, அதுதான் திஸ் யூசர் நேம் சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கணுமே தவிர, இந்த திஸ் யூசர் நேமை இதுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. யார் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் தடுக்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன்ங்கிற கீவேர்டு தான் தடுக்கிறாங்க. அதனாலதான் பார்த்தாங்க இந்த ஃபங்க்ஷன்ங்கிற கீவேர்டு இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிட்டு, இப்ப இது அப்படியே எப்படி மாத்துறதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆரோ ஃபங்க்ஷனா மாத்திரும். இப்பதான் என்னால என்ன பண்ண முடியும்னா, இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த மெத்தட்குள்ள, இந்த அனாமலைஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஓகேவா? சப்போஸ் உங்களோட ஆர்குமெண்ட் வந்து உங்களோட ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட் வந்து மோர் தென் 1 லைன் போகுது அப்படின்னா வேற வழி கிடையாது. நீங்க கர்லி பிரேஸ் என்ன ஆகணும், போட்டு தான் ஆகணும். நீங்க கர்லி பிரேஸ்ல போட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க தான் எழுதணும். ஏன்னா கர்லி பிரேஸை போட்டாலே மீனிங் என்ன, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள வரப்போகுது தான் மீனிங். அப்ப எந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்றீங்க அப்படிங்க நீங்க தான் சொல்லணும். ஓகே, அப்ப கர்லி பிரேஸை போட்டீங்க அப்படின்னா ஈவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா கூட நீங்க தான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். கர்லி பிரேஸ் போடல அப்படின்னாலே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும், அந்த எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுவே என்ன பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இன்னும் இதை ஷார்ட்டா எழுதலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மொத்தமே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேரந்திசிஸ் கூட தேவை கிடையாது. மொத்தமே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை கமெண்ட் பண்ணிட்டு மொத்தமே ஒரு பேராமீட்டர் தான் இருக்கு அப்படின்னா நான் இதை அப்படியே விட்டுருவோம். இந்த ஏபி எல்லாம் எரர் காமிக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆரோ இங்கே வரணும்.
ஓகே, ஸோ மொத்தமே ஒரு பேராமீட்டர் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தேவை கிடையாது, அந்த பேரந்திஸ் கூட தேவை கிடையாது. பட் மோர் தென் ஒன் பேராமீட்டர்ஸ் போடணும், நம்ம என்ன போட்டாகணும், இந்த இடத்துல பேரந்திஸை போட்டாகணும். இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஏ வாங்கி அப்படியே என்ன பண்ணிட்டோம், ஏவை ரிட்டர்ன் பண்ணி விட்டுட்டோம். சப்போஸ் ஏதாவது லாஜிக்ஸ் எழுதணும்னா அந்த பக்கம் என்ன பண்ணிக்க முடியும், லாஜிக்கை எழுதிக்கிற முடியும். ஓகே, அப்போ ஆரோ ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு என்ன பண்றோம் இந்த இடத்துல அவாய்ட் பண்றோம். யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய இடத்துல அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதிருக்கோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடலாம், நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுலாம். அதனால கொஞ்சம் பைட்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல சேவ் ஆகும். இன்னொரு பெரிய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்றோம், ஒரு கிளாஸ்க்குள்ள போயிட்டு நீங்க இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதும்போது அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டியை அந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட்னால உள்ளுக்குள்ள என்ன பண்ண முடியல, நம்மளால கால் பண்ண முடியல. அதனால இந்த கீவேர்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஆங்கிலர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4வது இல்லை 5வது கிளாஸ்ல இதே இஷ்யூ நம்மளுக்கு வரும். மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை உள்ளுக்குள்ள எப்படி என்ன பண்ண முடியாம இருக்கும், நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனை நீங்க தான் சொல்லணும் இந்த இடத்துல ஆரோ ஃபங்க்ஷன் போடணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஒருத்தரா சொல்லுவீங்களா? சரி, பார்க்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ நாளைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். எப்படி நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்டை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் எழுதுறது, கிளாஸ்னா என்ன, ப்ராப்பர்ட்டினா என்ன, மெத்தட்னா என்ன, கிளாஸ்க்கு எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, எப்படி இன்ஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு எப்படி ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்றது, மெத்தட் அக்சஸ் பண்றது, பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு 3 அக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருக்கு. பப்ளிக்னா எப்படி ஒர்க் ஆகும், பிரைவேட்னா எப்படி ஒர்க் ஆகும், ப்ரொடெக்டட் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும், இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து நீங்க ஒர்க் பண்ணக்குள்ளது எல்லாமே எப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டா தான் இருக்கும். ஆங்குலர் இந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் கிளாஸ் பேஸ்டு தான் இருக்கும். ஓகேவா பிரதர்? ஓகேவா? ஐயோ அப்படின்னு போயிட்டீங்களே. ஓகே தானே? ரைட். எனி டவுட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir.